வேலாயுதா என்று கூப்பிடுவே. வணக்கம். நம்ம புது டீல்ல சைன் பண்ணிருக்கோம். டீல் என்னன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க கொடுத்தாங்க, அது நம்ம கன்சியூம் பண்ணி பார்த்தோம். ஆனா அதை நேச்சுரலா தான் பண்றாங்களான்றதுக்காக அவங்க ஃபேக்டரி அண்ட் ஆஃபீஸ் விசிட் பண்ண வந்திருக்கோம். வாங்க டைரக்டா நம்ம போய் பார்ப்போம். நம்ம புது டீல்ல சைன் பண்ணிருக்கோம் சொல்லியிருக்கோம். அந்த எந்த கம்பெனின்னா சக்குபாயோட தான். டைரக்டா நம்ம ஓனரோட நம்ம போய் விசிட் பண்ணிட்டு நம்மளுக்குள்ள கேள்விகள் அதனையே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். சார் உங்களை அறிமுகப்படுத்திக்கலாம். கம்பெனியோட கடந்து வந்த பாதைகள் பற்றி சொல்ல முடியுங்களா? என் பேர் சுரேஷ் கண்ணன். நான் படித்தது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் படித்தது. பேசிக்காக எனக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கலில் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் நான் நிறைய மிஷின் டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன் நாலேஜை வச்சு அப்போது செக் மிஷின்லாம் நாங்கள் டிசைன் பண்ணோம். செக் மிஷின் 10 கிலோ 15 கிலோ அதிகபட்சம் மார்க்கெட்லேயே 40 கிலோ வரையும் மிஷின் இருக்கும். ஸோ நாங்கள் அந்த 80 கிலோ 125 கிலோ வரையும் மிஷின் கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த மிஷின் பண்ண டிசைன் ஒரு நாலேஜ் வச்சு சரி இந்த ட்ரெடிஷ்னல் மசாலா பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சக்குபாய்ன்றது எங்கள் பாட்டியோட பேர். எங்கள் பாட்டி ரொம்ப நல்லா சமைப்பாங்க. செங்கல்பட்டில் இருக்கும்போது சுற்றுப்பட்ட கிராமத்துக்கு மட்டும் அவங்க தான் சமையல் பண்ணி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க இப்போ இருந்தால் 110 வயசு இருந்துருவாங்க. ஸோ அதை ஞாபகமான எங்கள் கம்பெனிக்கு பேர் நாங்கள் சக்குபாயின்னு அந்த பிராண்ட் வச்சுருக்கோம். அப்புறம் நாங்கள் புதுசாக மார்க்கெட்டில் நிறைய மசாலா இருக்குது, நிறைய பிராண்டு டாப் பிராண்ட் நிறைய இருக்குது. ஸோ இதை என்ன புதுசாக பண்ணலான்னு யோசிக்கும் போது நம்மளோட பழைய மெத்தட் கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எப்படி மசாலாவை அரைச்சாங்க, எப்படி தானியங்கள்லாம் அரைச்சாங்க, அந்த மெத்தடை பயன்படுத்தி தான் நான் ஒரு மிஷின் புதுசாக டிசைன் பண்ணேன். பழைய காலத்தில் கல் உலக்க வச்சு தான் பண்ணாங்க. இப்போ அதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரெண்டுமே மரமாக ஒரு மிஷின் டிசைன் பண்ணி அதை ப்ரோட்டோடைப் மாடல் வச்சுன்னு டிசைன் பண்ணி 2020 மிஷின் டிசைன் பண்ணோம். 23 ஃப்ரீ சாம்பிள்ஸ் தான் கொடுத்தோம் எல்லாருக்கும். அந்த மசாலா எப்படி இருக்குது பார்க்கலாம். நல்ல வரவேற்பு இருந்துச்சு, நல்ல ஃபீட்பேக் இருந்ததுனால 23க்கு அப்புறமா இந்த மசாலாவை எங்கள் கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க நிறைய பேர் ரீபேக் பண்ணி சேல் பண்ணாங்க. சரி, இந்த மிஷினோட ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒன்று பல்வரைசர்லையும் டெசிக்னேட்டர் மிஷின் எல்லா பொருளையும் அரைக்கும், சைஸை தான் குறைக்கும் போது அவங்களுக்கு ஃபைன் பார்ட்டிக்கலாக மாற்றிக்கணும். ஆனால் நம்ம மிஷினில் என்ன பண்ணுன்னா இடிச்சு அரைக்கும். முதல் ஒரு முறை இடிக்கும், அப்புறம் கீழே சுற்றும் போது அரைக்கும். ஸோ அதனால தான் க்ரஷ்டு பை வுட்டுன்னு நாங்கள் அதில் போட்டிருக்கோம். இடிக்கிறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்னா, இடிக்கும் பொழுது அந்த பொருள் உள்ள இருக்கிற அந்த அரோமா நல்லா வெளியே வரும். இடிச்சு அரைக்கும் போது மொத்த பொருளுடைய அந்த அந்த நறுமணமும் உள்ள இருக்கிற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எந்த ஒரு அந்த சத்துக்களும் மாறாம அதில் வரும். அதுவும் நாங்கள் இடிக்கும் பொழுது என்ன ரூம் டெம்பரேச்சர் இருக்கோ அந்த டெம்பரேச்சருக்கு தான் மிஷின் இடிக்கும். ஸோ சூடே ஆகாது. ஒரு 35 டிகிரி டெம்பரேச்சர் ஃபேரன்ஹீட் இருக்குன்னா அந்த டிகிரி தான் மசாலா வரும். பொதுவாக வீட்டில் இருக்கிற பெண்கள் அந்த மிளகாத்தூள் அரைக்கும் போது மிஷினில் கொடுத்து அரைச்சாங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய ஒரு டின்ன மாதிரி இருக்கும், அதில் ஆற வச்சு தான் எடுத்துகிட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம மிஷினில் அப்படி இல்லை, அப்படியே அரைக்கும் போது ரூம் டெம்பரேச்சர் தான் இருக்கும், அப்படியே பேக் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதனால தான் அந்த அரோமாவும் நல்ல அரோமாவும் இருக்குது. நியூட்ரிஷன் வேல்யூ மாறதில்லை. என்னுடைய எல்லா ப்ராடக்ட்டும் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக அதில் நான் அப்ரோடாக்ஸ்னா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறோம். டெஸ்ட் பண்ணும்போது அதில் எனக்கு ரிசல்ட் பிலோ லிமிடெட் கோடிஃபிகேஷன். ஸோ அவங்க என்ன அலோவ் பண்ணாங்களோ அதை விட ரொம்ப கம்மியான அளவு மட்டும் தான் எனக்கு சர்வீஸ். ஸோ நாங்கள் இந்த மசாலாவை அரைக்கிறதுக்கு எந்த மெத்தடும் பயன்படுத்துறது இல்லை. ரெண்டுமே மரம் தான். அந்த மரமும் வாகை மரம் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாகை மரத்தை தான் நம்ம எல்லாரும் எண்ணெய் குடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். அதே மரத்தை தான் இப்போ நான் மசாலா பயன்படுத்துகிறோம்.
இப்ப நம்ம என்னென்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து சைன் பண்ணிருக்கோம், அந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ ஃபர்ஸ்ட் நான் மசாலால ஒரு 44 மசாலா பண்ணேன். ஒரு பெக்யூலர் மஞ்சள், 2 டைப் ஆஃப் மஞ்சள், ஒரு ஹேண்ட் பவுண்ட் காஃபி, ஹெல்த் மிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஹெல்த் மிக்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் அந்த ஹெல்த் மிக்ஸ். இந்த ஹெல்த் மிக்ஸில் வந்து மொத்தம் 40 இன்க்ரீடியன்ஸ் இந்த ஹெல்த் மிக்ஸில் இருக்கு. இதில் நிறைய இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் கேள்விப்படாத ஒரு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் நாங்கள் போட்டிருக்காங்க. குறிப்பாக பாதாம் பொதுவாக ரெகுலர் பாதாம் தான் நம்ம எல்லாருமே பயன்படுத்திருக்கோம். இதில் நான் பயன்படுத்துறது மாமரான்னு ஒரு பாதாம் பயன்படுத்துறோம். சார், இந்த மாமர பாதாம்ன்றது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, அது என்ன மாதிரி குவாலிட்டி, அதனுடைய தன்மைகள், அதை வந்து பீப்புள்ஸ் எடுக்கிறப்போ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் தருது சொல்லி. இப்போ இதை யூஸ் பண்ற அந்த மாமரா பாதாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த பிரைன் நல்லா ஒர்க் பண்றதுக்கு இந்த பாதாம் வேலை செய்யும். பொதுவாக ரெகுலர் பாதாம்ல ஆயில் இருக்கு, இந்த பாதாம்ல நல்ல ஆயில் இருக்கும். ரெகுலர் பாதாம் விட 3 மடங்கு விலை அதிகமான இந்த பாதாம் 2 நாட்டுல தான் இந்த பாதாம் அதிகமா இருக்கு. கலிபோர்னியால ஒன்று, நம்ம காஷ்மீர்ல தான் இந்த பாதாம் அதிகமா இருக்கு. இதுல நான் கலிபோர்னியால இருந்து வர பாதாமே இதுல பயன்படுத்திருக்கேன். இதுதான் ரியல் பாதாம். இது வந்து ரொம்ப லோ கிளிசமிக் இண்டெக்ஸ். இந்த பாதாம்ல கிளிசமிக் இண்டெக்ஸ் பார்த்தா 5 தான் இருக்கு கிளிசமிக் இண்டெக்ஸ் இந்த பாதாம்ல. இந்த பாதாம்ல இருந்து நிறைய புரதச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. ரெகுலர் பாதாம் விட கம்பேர் பண்ணி இந்த பாதாம்ல ரொம்ப புரதச்சத்து அதிகமா இருக்கு. இப்போ பாதாமுடைய முழு ஒரு பலன் நீங்க உங்களுக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமா இந்த மாமரா பாதாம்ல தான் கிடைக்கும். அந்த ரெகுலர் பாதாம்ல அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் இதுல ஒரு பக்வீட்னு ஒரு ரைஸ் பயன்படுத்துவோம். அது ரொம்ப ஃபேமஸ். இது ரஷ்யால தான் இந்த ரைஸ் ரொம்ப ஃபேமஸ். அதிகமாக புரோட்டீன் ரொம்ப நிறைய இருக்கிறது, ஃபைபர் நிறைய இருக்குது அந்த பக்வீட் ரைஸ்ல. லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் அந்த ரைஸ், அதனால அந்த பக்வீட் ரைஸை இதில் பயன்படுத்துவது. ராஜகீரை வகை, அதுக்கப்புறமா ஒரு ரொம்ப பெக்கிலான அரிசி பயன்படுத்துறோம். நொறுங்கன் அரிசி பயன்படுத்துறோம். காட்டியா நொறுங்கன்னும் ரத்தசாலி 2 அரிசியோட பயன்படுத்தும். ரத்தசாலி அரிசி வந்து இந்த ஹீமோகுளோபினும் ரத்தம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அரிசியை கொடுக்குறாங்க. இந்த நொறுங்கன் அரிசி வந்து இந்த எலும்புடைய வலுவரத்துக்கு வந்து இந்த நொறுங்கன் அரிசி வந்து ரொம்ப பயன்படுது. பிளஸ் அது இல்லாம கருப்பு பாணி, பாட்டியானம், கருப்பு 5 வகையான அரிசிகளை பயன்படுது. அப்புறம் முக்கியமா ஒன்றும் சொல்லணும்னா கோதுமை. இதுல 5 விதமான கோதுமை இதுல பயன்படுத்தும். ஒன்று ஷர்பாட்டி வீட்டு, அடுத்தது பென்சிலின் வீட்டு, பிளாக் வீட்டு, கபில் வீட்டு, அப்புறம் வந்து சோனா கோட்டையும் ஒரு வீட்டு. இந்த வீட்டெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கே வரல. சர்பாட்டி வீட்டு மட்டும்தான் இப்போ வருது. மற்ற வீட்டுலாம் தமிழ்நாட்டில் யாருமே பயன்படுத்தப்படுங்க. அந்த எல்லா வீட்டுமே வந்து அந்த அதுல இருக்கிற அந்த லோ கிளிசமிக் இண்டெக்ஸ், நல்ல ஃபைபர் இருக்கிறது, குளூட்டன் ரொம்ப கம்மியா இருக்கிற அந்த வீட். ஸோ எல்லாராலையும் அந்த வீட்டுக்கு பயன்படுத்த முடியாது. அதனால அதை ஒரு வீட்டை நாங்கள் 5 வீட்டுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு காம்படிஷன்ல இதில் நாங்கள் சேர்த்துருக்கோம். அப்புறம் வந்து இந்த 16 வகையான பருப்பு இதில் பயன்படுத்தும். பருப்பு அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து புரோட்டீன் நல்லா இருக்கு. 16 மில்லிகிராம் வந்து புரோட்டீன் இருக்குங்க. கால்சியம் வந்து 120 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. இதையே நாங்கள் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுலையும் அஃப்ரோடாக்சின் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அஃப்ரோடாக்சின் எங்களுக்கு 0 தான் இதில் வந்து இருக்குது. பொதுவாக வந்து இது சூப்பர் ஃபுட்ல கேட்டகரியில தான் வருது. ஏன்னா சூப்பர் ஃபுட்ல என்னென்ன பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே இதில் நாங்கள் பயன்படுத்திருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து மிஷின்ல தான் எல்லாருமே கிரைண்ட் பண்றாங்க. ஃபைன் பார்ட்டிக்கலாக தான் இருக்காங்க. இப்போ மைக்ரோமிஸ்டா தான் கிரைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது அப்படி இல்லை, இது வந்து கிரானியூல்ஸாக தான் இருக்கும். அதில் பொதுவாக டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப கஞ்சியா அடிக்காதுன்னு தான் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப கஞ்சியா குடிக்க கூடாது, ஈஸியா வந்து சுகரா கன்வெர்ட் ஆகிடுவது கஞ்சி குடிக்கணும். பொதுவாக டாக்டர்ஸ் சொல்றது சுகர் பேஷண்ட் வந்து கஞ்சி குடிக்காதுங்க. கஞ்சி குடிச்சா சீக்கிரம்லாம் வந்து சுகர் ஸ்பைக் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால வந்து ஃபைபர் அதிகமா இருக்கிற லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் தான் பொதுவாக ரெக்கமெண்ட் பண்றாங்க. சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லை, எல்லாருமே லோ கிளிசமிக் இண்டெக்ஸ் சாப்பிட்றதுதான் ரொம்ப நல்லது. அப்படின்னு பார்த்தா இது லோ கிளிசமிக் இண்டெக்ஸ்ல தான் இந்த கேட்டகரியில் இருக்கும்.
ஸோ இது நிறைய வந்து சுகர் பேஷண்ட் பயன்படுத்துறாங்க. சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லை, 6 வயசு குழந்தையிலேருந்து 85 வயசு பெரியவங்களும் பயன்படுத்தலாம். குறிப்பா சொல்ல போனா எங்க அப்பாவுக்கு 85 வயசு ஆகுது. எங்க அப்பாவுக்கு நைட்டு இதுதான் நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு சுத்தமா பள்ளி கிடையாது, அதனால அவருக்கு வீட்டில் கஞ்சி தான் பிடிக்கும். இந்த எப்பத்துலேருந்து நாங்கள் ஹெல்த் மிக்ஸ் நான் பண்ணுவோம், அதுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு தான் கொடுக்குறோம். ஆரோக்கியமாக தான் இருக்கிறாரு. அவருக்கு எந்த அஜீர்ணம் போகாது, நைட்டில் வந்து டைஜஷன் பிரச்சனை எதுவுமே அவருக்கு பண்ணுறதில்லை. அதனால வந்து இது எல்லா தரப்பும் மக்களும் இந்த ஹெல்த் மிக்ஸை பயன்படுத்தும். இப்ப தமிழ்நாட்டுலதான் வந்து மஞ்சள்ன்றதே வந்து தரமான மஞ்சள் சொல்றாங்க. நிறைய நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது, வெளிநாட்டுல இருந்தா வந்து டேக் வந்து வச்சிருக்காங்க. நீங்க ஏன் வந்து மேகாலயால இருந்து மஞ்சள் வாங்குறீங்க, என்ன காரணம்? அதிகப்படியான மஞ்சள் வந்து நீங்க சொன்னது சரிதான். இந்த கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடுல இருந்தா மஞ்சள் போகுதுன்றது உண்மைதான். ஆனா வெளிநாட்டுல வந்து உண்மையிலேயே அந்த மஞ்சளுடைய பயன் யாருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அவங்க வந்து இந்த லக்கடான் மஞ்சள் தான் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க. மேகாலயால அந்த ஏரியால வந்து அது 100% வந்து மருந்து போடாத அது ஒரு ஸ்டேட்டாகவே இந்த கவர்மெண்ட் பண்றாங்க. நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்லை, எல்லாமே மருந்து போட்டுதான் வந்து ரொம்ப கம்மியான மக்கள் மட்டும்தான் ஆர்கானிக் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஸ்டேட்டே மொத்தம் ஆர்கானிக்கா இருக்குது. அதனாலதான் இந்த மஞ்சள் நாங்கள் வந்து அங்க வந்து கொண்டு வந்து இதை நாங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம்னு முயற்சியில் இருக்கோம். காஃபியோட ஸ்மெல்ல ரொம்ப நல்லா இருக்குங்க சார். இல்லைன்னா சிக்கரி என்ன கலந்துருக்கீங்களா? இந்த காஃபி வந்து நாங்க ரொம்ப நாளா யோசிச்சிட்டே இருந்தோம். இந்த காஃபி வந்து நம்முடைய இந்த ஓட் பவுண்ட்ல க்ரஷ் பண்ணி கொடுக்கலான்னு. அப்போ நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது கூர்க்ல இருந்து அரேபியன் ஒரு பீன், அதுவும் பீவரியும் 2 பீன் வாங்கணும். வாங்கி ஒரு காம்பினேஷன் எடுத்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ரோஸ்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இடிச்சோங்க. இதில் நாங்கள் சிக்கிரி சேர்க்கறது இல்லை, இதுலேயே நாங்கள் போட்டிருக்கோம். இதில் 0% சிக்கிரின்னு தான் போட்டிருக்கோம். இது வெறும் காஃபி மட்டும்தான். பொதுவாக காஃபி ஆல் ஓவர் வேர்ல்டு காஃபி வந்து மிஷினில் தான் கிரைண்ட் பண்ணுறாங்க. தெரிஞ்ச வரையும் வேற எங்கன்னா வந்து எதை கையில் கிரைண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் தெரிஞ்ச வரையும் காஃபி கிரைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் மிஷின் தான் கிரைண்ட் பண்ணுறாங்க. இது நாங்கள் புதுசாக வந்து இதுக்கு தனியாக ஒரு மரம் உரல் உலக்கி ரெடி பண்ணி இதை இடிச்சு தான் நாங்கள் வந்து இந்த காஃபியை கொடுக்குறோம். சிக்கிரி வந்து ஏன் சேர்க்கறது இல்லைன்னா 1860 வந்து அமெரிக்காவில் சிக்கிரியை பேன் பண்ணாங்க. ஒரு காலத்துல காஃபி கிடைக்காத போது சிக்கிரியை தான் மக்கள் வந்து காஃபியா பயன்படுத்தினாங்க. அதனாலதான் சிக்கிரி வந்து வருது. அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட் என்ன ஒரு ரூல் போட்டாங்க, சிக்கிரி எவ்வளவு மிக்ஸ் பண்றீங்கன்றத வந்து போடணும். அப்புறம் தான் வந்து எல்லாருமே இதுல காஃபில எவ்வளவு சிக்கிரி வந்து போடுறாங்க, 18-20, 15-85 அது மாதிரி வந்து ரேஷியோ போட்டாங்க. சிக்கிரி வந்து அவ்வளவா நல்லது இல்லை உடம்புக்கு. அதனால 100% காஃபி மக்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் நாங்க இந்த காஃபியை வுட்ல கிரைண்ட் பண்ணி அந்த காஃபி நான் கொடுக்குறோம். அதனாலதான் இந்த காஃபி வந்து இவ்வளவு மனமா இருக்குது. சார் நம்ம வந்து இப்போ எல்லாமே வந்து வுட்ல தான் வந்து கிரைண்ட் பண்ணி கொடுக்குறோன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நம்ம டைரக்டா போயிட்டு பீப்புளுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி வந்து இது கிரைண்ட் பண்ணி கொடுக்குறேன்றது விசிட் பண்ணி போகலாம். அங்க போய் பார்க்கலாம். போகலாம். இது இது எந்த மசாலா இருக்கிற மிஷின் சார்? இதுல வந்து நாங்க இந்த மஞ்சள், அப்புறம் மிளகாய், ரசப்பொடி அதெல்லாம் இதுல அரைக்கிறோம். இல்லை, இது மேலேயும் மரம் தான், கீழேயும் மரம் தான். இதுவும் மரம் தான், இதுவும் மரம் தான், ரெண்டுமே மரம் தான். இது வந்து இதுவும் சுத்தம், இதுவும் இடிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் வந்து இடிச்சு அரைக்குதுன்னு சொல்றேன். எங்களுக்கு பண்ணி காமிக்க முடியும்? போட்டு காட்டலாம். சார், இந்த 2 மிஷினையும் நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா மசாலாவுக்கு அதுக்கெல்லாம் மஞ்சளுக்கு பயன்படுத்தும். இந்த மிஷின் எதுக்காக? இந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா 4 இதுவா இருக்கு. இது எதுக்காக 4 உலக்கு எதுக்காக? இந்த மிஷின் வந்து ஒரே டைம் வந்து 10 கிலோ போடலாம். அந்த மிஷின் அதுல எல்லாம் வந்து 2 கிலோக்கு மேல போட முடியாது, 10 கிலோ போடலாம். 10 கிலோ என்ன சார் இதுல அரைக்கிறோம்? 10 கிலோ வந்து நாங்க இதுல வெறும் ஹெல்த் மிக்ஸ் மட்டும் தான் இதுல அரைக்கிறோம். அதாவது அதுக்கு தனித்தனி மிஷின் வச்சிருக்கோம். இதுல ஹெல்த் மிக்ஸ் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன். அதனால நான் 4 பிளஞ்சர் விட்டுருக்கேன். பிளஞ்சர் விட்டு உலக்க 4 உலக்க. இது வந்து இது 10 கிலோ அரைக்கிறதே ஒரு நாளைக்கு 2 பேட்ச் தான் அரைக்க முடியும். அப்படின்னு பார்த்தா இந்த மிஷின்ல 20 கிலோ தான் அரைக்க முடியும். ஸ்லோ ப்ராசஸ் தான்.
அதனால தான் நமக்கு வந்து அந்த நியூட்ரிஷன் வேல்யூ மாறாம உங்களுக்கு சுவையா இருக்குது, அதே நேரத்துல மருத்துவ தன்மையாகவும் இதுல இருக்குது. இதுவும் அதே மாதிரி வாகை மரம் தான், இதுல இருக்கிறதும் வாகை மரம் தான். இது எலக்ட்ரிக் செலவு உங்களுக்கு என்ன சார்? பொதுவா வந்து நீங்க மாவு அரைக்கிற மிஷின்லாம் பாத்தீங்கன்னா 10 HP 15 HP இருக்கும். ரொம்ப கம்மியா பார்த்தா கூட 3-4 HP இருக்கும். இது மொத்தமே பயன்படுத்துறது ஒரே ஒரு HP மட்டும் தான் பயன்படுத்தும். 2 மோட்டார் இருக்கு, கீழே ஒரு 1/2 HP, மேல ஒரு 1/2 HP, அவ்வளவுதான். அதனால வந்து ரொம்ப கரண்ட் பில் அதிகமா எடுத்துக்கிட்டு எனர்ஜி ரொம்ப கம்மியா தான் இதுல பயன்படுது. அதே நேரத்துல நம்ம வந்து எஃபெக்டிவாவும் ஒரு பொருள் இருக்கும். பொருள் வந்து சூடு ரூம் டெம்பரேச்சர் அப்படியே நம்ம வந்து ஃபேக்டரி விசிட் வந்து மிஷின் எப்படி இது பண்றாங்கன்னு அதுவும் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி 40 வகையான இன்கிரீடியன்ஸ் என்னென்ன மிக்ஸ் பண்றாங்க, அது நேச்சுரலானதுன்றதையும் வந்து இங்க பார்க்கலாம் நம்ம. மாமரா பாதாம், இது மாமரா பாதாம், அப்புறம் பிஸ்தா, இது பக்வீட் ரைஸ், வந்து அந்த மூங்கில் அரிசி, இது வந்து பக்வீட்டு, இது மூத் பீன், அதாவது நரிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, நரிப்பயிறு. இது குதிரைவாலி. இங்கே பிஸ்தா பருப்பு யூஸ் பண்ணுறோம். அது வந்து ராஜமுடி அரிசி, பாரம்பரிய அரிசி. அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் நாட்டு அந்த சிறு பருப்பு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணிஸு, பச்சை பட்டாணி, அப்புறமா வந்து இந்த காராமணி பயன்படுத்துகிறோம். அப்புறம் வெள்ளை சோளம், சிகப்பு சோளம் தனியாக இருக்குது. அப்புறம் வந்து மில்லட்ஸு, 6 வகையான மில்லட்ஸ் இது எல்லாம் கலந்துருக்கோம். அப்புறம் இந்த 5 வகையான கோதுமை இதில் கலந்து இது மாதிரி நாங்கள் கிரைண்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை பயிறு பயன்படுத்துகிறோம் அதில். அப்புறம் வந்து திணை பயன்படுத்துகிறோம். நாட்டு கம்பு பயன்படுத்துகிறோம். இந்த பருப்பு வகையை மொத்தம் 16 வகையான பருப்பு இருக்குது. அரிசி மில்லட்ஸ் வந்து 6 விதமாக இருக்குது. 5 விதமான அரிசி, 5 விதமான கோதுமை, ப்ளஸ் அது இல்லாமல் ஆலிவ் விதை பயன்படுத்துகிறோம். அப்புறம் ஏலக்காய் பயன்படுத்துகிறோம், மாமரா பாதாம், அப்புறம் வந்து மஸ்க் மிலன் சீட் அப்படின்னா வெள்ளரி விதை அதை பயன்படுத்துகிறோம். பார்லி பயன்படுத்துகிறோம் இதில். அப்புறம் முந்திரி, ஏலக்காய் இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸில் பயன்படுத்துகிறோம். மொத்தம் 40 விதமான இன்க்ரீடியன்ஸ் இதில் பயன்படுத்துகிறோம். இந்த 40 வகையான இன்கிரீடியன்ஸ் சேர்ந்ததுதாங்க சக்குபாய் ஹெல்த் மிக்ஸ். வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் உண்டுங்க. பார்த்து தேர்ந்தெடுத்த தரமான பொருளுக்கு சக்குபாய், நம்பிக்கைக்கு வேலாயுதம் குரூப்ஸ்.